அன்பு நண்பர்களே, ஸோ இன்னைக்கு வீடியோ நான் தயாரிக்கிற டைம் பாருங்கள், 7:27 காலை 3ஆம் தேதி மே 2026. ஸோ என்ன ஆச்சுன்னா, திருப்பூர் வெள்ளிக்கிழமை மதியமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் நான் கவனிக்காமல் விட்டேன். ஃபோன் 20% சார்ஜ் கம்மியாக போனதுனால இந்த வீடியோ தயாரிக்கும் பொழுது ஃபோனில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓப்போவில் வாய்ஸ் ஓவர்லாப்பிங் ஆகுது. ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் வித்தியாசமாக வருது. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஸோ அதை சரி பண்ண முடியுமான்னு எடிட்டிங்கில் நேற்று வரைக்கும் போகிறான்னேன். அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி, புதுசாக வீடியோ எடுக்கலான்னு நேற்று நைட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த ஏரியாவில் கரண்ட் போயிடுச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இது வெடிச்சு கரண்ட் போயிடுச்சு. திரும்ப 12:15 மேலே தான் வந்தது. அப்புறம் மாடி வீட்டிலலாம் எழுப்புற பக்கத்தில் பேசிக்கிட்டே இருந்தால் டிஸ்டர்ப் ஆகிட்டு இப்போ நீ தான் எடுக்க முடியுது. ஸோ சாரி லேட்டாக போடுறதுக்கு. கடைசியாக இருந்தால் போடுறேன், திருப்பூர் தான் போடுறேன். ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் பண்ணது 7வது ஐட்டம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். கோயம்புத்தூருக்கு அடுத்து திருச்சிக்கு முன்னாடி இதை பண்ணேன். பட் இது போட முடியல. ரைட், ஓகே. திருப்பூரில் இருக்கக்கூடிய தாராபுரம், காங்கேயம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய 8 தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் ஜோதிட ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். எப்படி நான் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் யாரோட ஜாதகம் மேட்ச் பண்ணி யாருக்கு கோச்சாரம் மேக்சிமம் இல்லை, யாரோட ஜாதகமும் இல்லை. இவர் திருப்பூர் நார்த்து செல்வராஜ் அண்ணா மாறி இருக்கார், அவரோட ஜாதகமும் இருக்கு. காங்கேயம் இவர் மினிஸ்டர் சாமிநாதன் அண்ணாவோட ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு. வேற யாருக்குமே இல்லை. அவினாசியில் போட்டிடுற முருகன் அண்ணாவோட ஜாதகம் கிடையாது. பட் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது தெரியும். நான் சேலம் மாவட்டத்தில் ஒரு கோபிநாத் அண்ணாவோட கேட்டேன். நான் அவர் போன வட்டமே கேட்டேன்ப்பா, அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலப்பா அப்படின்னாரு. சரி, நான் விட்டுருங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். ஸோ எல்லாமே எடுத்தது. ஏன்னா ஒரு மத்திய அமைச்சர்ன்றதுனால அவருடைய டேட் ஆஃப் பர்த் விக்கிபீடியாவில் இருக்குது. அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் அடிப்படையில் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் தமிழக வெற்றி கழகம் ஒன்று கூட ஜெயிக்காதன்னா எனக்கு தெரியாது. நான் அவங்கள ரேஸில் எடுத்துக்கல. நாம் தமிழர் கட்சி ஒன்று கூட ஜெயிக்காதன்னா ஜெயிக்க வாய்ப்புகள் உண்டு. நான் அவங்கள ரிசர்ச் பண்ணேன். நான் கணிச்சது, என்னுடைய அரசியல் அறிவுக்கு தெரிஞ்சது, இந்த தொகுதிகளில் திமுகவும் மற்றும் அதன் அதிமுக கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படின்னு நானாக கற்பனை பண்ணிட்டேன். என் கற்பனையில் நான் பண்ண ரிசர்ச் இது எந்த அளவுக்கு சரியாக வருதுன்றது நாளைக்கு 8 மணிக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மேபி எக்ஸிட் போல்ஸில் வந்த மாதிரி சில இடங்கள்லாம் தமிழக வெற்றி கழகம் 18 to 20ன்றாங்க. எனக்கு அந்த நம்பரில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா நான் இது வரைக்கும் 78 தேர்தலை கணிச்சிருக்கேன். பட் அவங்க சொல்கிறாங்க, அது ஏன் அவங்க இப்படி அவங்களாம் எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளாம் ஒரு கருத்தை மறுக்கக்கூடாது. ஸோ அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்கிறேன். நாளைக்கு அப்படி ஒரு தப்பாக வந்தால் அடுத்த அவங்களையும் சேர்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறத தவிர அதில் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அந்த தொகுதிகளையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்க முறையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அதனால் அவங்க யாரும் என் மீது கோவப்பட வேண்டாம். முதல்ல நான் பார்க்க போகிற தொகுதி தாராபுரம் 101. பார்க்க இருக்கிற தொகுதி தாராபுரம். திமுகவின் சார்பாக இந்திராணி அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சத்யபாமா அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திவ்யா அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கௌரி சித்ரா அவர்களும் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிட்ட 2 பேருடைய வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு இந்திராணி அவர்களுக்கு செவ்வாய், புதன், குரு, சந்திரன் ஆகிய 4 கிரகங்கள் பலமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற சத்யபாமா அவர்களுக்கு புதன் பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு. ஸோ இவங்களுக்கு 4 கிரகம் பலமா இருக்கு. அவர்களுக்கு 3 கிரகம் பலமா இருக்கு. இதை கோச்சாரத்தில் போய் பார்க்கும்பொழுதும் ஜனநாயக சூரியன் மற்றும் சுக்கரனோட குருபகவான் தொடர்பு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சூரியனுடைய தொடர்பு இல்லை, செவ்வாய் தொடர்பு மட்டும்தான் இருக்கு. ஸோ அது ஒரு நீச்ச செவ்வாய் அப்படின்றதுனால அந்த அடிப்படையில் இந்த தொகுதியில் ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு இந்திராணி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது தான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அடுத்ததா நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி காங்கேயம் தொகுதி. காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் மு.பி. சுவாமிநாதன் அவர்கள் என்னுடைய வாடிக்கையாளர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக NSN நடராஜ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கார்மேகம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மணி போட்டியிருக்கிறார். தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இவருடைய ஒரிஜினல் ஜாதகம் இருக்குது. இப்போ கூட எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண அப்புறம் அவங்க போனாங்க. மறுபடியும் வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவருடைய விக்கிபீடியாவில் இருக்கிற வேட்பாளர் வந்ததுக்கப்புறம்
வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற திசை புத்தி அந்தரம் கோச்சாரத்தில் பலகீனமான கிரகத்துக்கு எல்லாத்துக்கும் கோயில் பரிகாரம் சொல்லியிருக்கேன். எல்லாமே அவர் செஞ்சுருக்காப்புல அப்டேட் கொடுத்தாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். இவரோட ஜாதகம் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி தொகுதியில் தான் நம்ம ரொம்ப உன்னிப்பாக இருக்கும். ஸோ சுவாமிநாதன் அண்ணாவோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரகமும் பரிவர்த்தனை ஆகும். செவ்வாய் வந்து இவரோட ஜாதகத்தில் செவ்வாய் D6ல் செவ்வாய் புதன் பரிவர்த்தனை. ஸோ இவரோட ஜாதகத்தில் செவ்வாய் பலம், புதன் பலம், சனி பகவான் பலம். அதே போல் அதிமுக சார்பாக போட்டியிடுகின்ற NSM ஆனந்த் நடராஜ் அவர்களுக்கு சுக்கிரன் பலம், சூரியன் பலம், புதன் பலம், ராகு கேது பலம். ஸோ இவருக்கு 4 கிரகம் பலம், அவருக்கு 5 கிரகம் பலம். ஸோ ராகு கேது பலமாக இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் தெரியாத காரணத்தால் அவருடைய தசா புத்தி நம்மளால் கணிக்க முடியல. ஸோ வெறும் நேட்டல் சார்ட் தான் இருக்குது. பட் இவருடைய தசா புத்தி எனக்கு தெரியும். ஸோ ஒருத்தருடைய தசா புத்தி இல்லாமல் இன்னொருத்தருடைய தசா புத்தி வச்சு கணிக்க முடியாது. ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஸோ அவருக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு சூரியன், கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு அவருடைய ஜனநாயக குரு சூரியனோட தொடர்பு கொள்ளுது நடராஜனா இருக்கு. இவருக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிரன் சனியோட தொடர்பு கொள்ளுது. அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் தெரியுன்ற அடிப்படையில் அவருடைய ராகு என்ற நட்சத்திரத்தில் திரிகோண நட்சத்திரத்தில் தான் இப்போ இருக்க கோச்சாரம் ராகு போகுது. ஸோ அதன் காரணமாக கடுமையான போட்டி தான் இருக்கும். ராகு வந்து சொந்த நட்சத்திரத்தில் போகிறப்போ கட்சிக்காரர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கும். இருப்பினும் அதற்கான கோயில் பரிகாரமாக கொடுத்துருக்கோம். ஸோ பரிகாரத்துக்கு ஒரு சக்தி உண்டு. அதன் காரணமாக இந்த தொகுதியில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் போன தடவை நான் 7000 சொன்னால் அதே மாதிரி இருந்தது. இந்த முறை ரொம்ப கம்மியாக வரும். மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் MP சுவாமிநாதன் என்னுடைய வாடிக்கையாளர் வெற்றி பெறுவார் என்பதுதான் என்னுடைய கணிப்பும் என்னுடைய ஆசையும். நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். திமுகவில் நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு இது வரைக்கும் ஒரு 7-8 பேர் பார்த்துருக்கேன். பட் யாருமே ஃபோட்டோ தம்பி வெளில வேணாம்ப்பா அப்படின்னுவாங்க. இவர் அண்ணெல்லாம் அது மாதிரி ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. ஒரு நேரங்களும் சரி, அன்பில் அண்ணாவும் சரி, யாருமே சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எனக்கு அது அவங்க அப்படி சொன்னதுனால ஒன்றும் எனக்கு மைனஸ் கிடையாது. பட் நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கு உண்டான காசு யாருங்க தெரியல. அமெரிக்காவில் ஜாதகம் பார்த்தா போன மாதம் ஒரு தொழிலதிபருக்கு அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப படிச்சிருச்சு, நான் ஊருக்கு வரேன்னாங்க. ஒரு 8 மாதம் வெயிட் பண்ணேன், திரும்ப டெவலப் ஆகணும் 2021 சொன்னேன். இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டாருன்னு ஊருக்கு வந்துட்டு எனக்கு அவர் கொடுத்த கிஃப்ட்லாம் ஒரு அரசியல்வாதிகள் கொடுக்குறதுலாம் பல மடங்கு எனக்கு கிடைச்சிது. பணம் வந்து யார் வேணால் கொடுப்பாங்க. பட் நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அவர் பண்ணார். ஸோ அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஜெயிக்கணும்னு நான் ஆசையும் படுறேன். அவர் ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னுடைய இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பணம் எப்படி வேணா எனக்கு சம்பாதிக்கலாம். பணம் வந்து எல்லார்கிட்டையும் இருக்குது. தொழிலதிபர்கிட்ட பணம் இருக்குது, நடிகர்கள்ட்ட பணம் இருக்குது, பெரிய இப்போ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் என் ஜாதகம் பார்த்தாரு. அவருக்கு 2 பொண்ணு, பையன் வேணும்னு கேட்டாங்க, குடிச்சு கொடுத்தோம், பையன் மாறிச்சு. வந்து 1 பவுன் கோல்டு கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு 1 பவுன் கோல்டு விற்கிற ரேட்டுக்கு என்னால் வாங்க முடியுமா? பணம் யார்கிட்டனா கிடைக்கும். ஆனால் நமக்கு ஒரு அங்கீகாரம், நமக்கு ஒரு பிரச்சனை ஒன்றா ஒரு ஃபோன் பண்ணி பேசுறாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதன் காரணமாக அண்ணன் சுவாமிநாதன் அவர்களுக்கு மீண்டும் வெற்றி பெற என்னுடைய கணிப்பும் அவர் தான் வெற்றி பெறுகிறார். என்னுடைய தனிப்பட்ட ஆசையும் விருப்பமும் பிரார்த்தனையும் அவருக்கு தான். ஸோ அடுத்ததாக அண்ணன் வாழ்த்துக்கண்ண. ஆனால் கம்மி டிஃப்ரென்ஸில் தான் ஜெயிப்பீங்க. ஸோ லீடிங்கில் அவர் போனாலும் நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க. ஒரு ஈவினிங் வரைக்கும் நில்லுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்கள் ஜாதகத்தை முழுசாக பார்த்ததுனால. அடுத்ததாக பார்க்கின்ற தொகுதி அவினாசி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியான மத்திய அமைச்சர் அருமை அண்ணன் திரு எல் முருகன் அவர்கள், இவர் நம்ம சேலம் மாவட்ட தலைவராக இருந்த கோபிநாத் அண்ணன், எங்க அண்ணன் அவர் எங்கள் பங்காளிங்க அவங்க. ஸோ அவருடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். போன வட்டம் அவினாசி தொகுதியில் போன முறை தாராபுரத்தில் நின்னார். அவர் தோற்று போயிடுவார்னு சொன்னப்ப அவர் வீடியோவே போடாத அந்த தொகுதினார். அண்ணா இல்லைண்ணே, அவர் போச்சுட்டாலும் நம்ம கணிச்சதை போட்டலன்னா தப்பா வந்தால் என்னென்ன அண்ணன் ஜெயிச்சா சந்தோஷம் தானே சொன்னேன். அது அவர் நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கூட அவருக்காக பரிகாரம் தான் சொல்கிறார். கோயிலுக்கு நான் கூட போயிட்டு இருந்தா அவர் எப்படியா ஜெயிக்கின்றாரு. ஸோ இந்த முறையும் ஒரு வீட்டுக்கு வரும்பொழுது அவர் கேட்ட ஒரு 5 பேர்த்துல அண்ணனே ஒன்று. ஸோ அவினாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கோகிலா மணி அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மேனகா அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கமலி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இந்த டைம் பொறுத்த வரைக்கும் போன மட்டும் அவங்க கையவெளி செல்வராஜா அவர் எதிர்த்து போட்டியிட்டார். அந்த அம்மாவோட ஜாதகம் இவரோட பலமா இருந்தது. இப்போ இவங்களுக்கு கோகிலா மணி இளம் வேட்பாளர், மருத்துவர், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கோகிலா மணி எல் முருகன் அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, எல் முருகன் அவருடைய ஜாதகம் வந்து புதன்
ராகு கேது குரு பகவான் பலமா இருக்கு. எல் முருகன் அண்ணாது. இவங்க கோகிலா மணி அவங்களோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சனி பலமா இருக்கு, புதன் பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு. ஸோ இவருக்கு 4 கிரகம், அண்ணாவுக்கு 4 கிரகம், இவங்களுக்கு 3 கிரகம் பலம். அது வந்து சாதாரண பலம்லாம் கிடையாது. நல்ல பலத்திலே இருக்கு அந்த பொண்ணுக்கு. உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குமா எதிர்காலத்துல. ஸோ இந்த தேர்தலில் ஜெயிப்பீங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல் முருகன் அண்ணாவுடைய குரு பகவான், கோச்சார குரு பகவான் அவருடைய ஜனநாயக சூரியனோட தொடர்பு கொள்ளுது, புதனுடைய தொடர்பு கொள்ளுது. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு கிரகம் மட்டும்தான் செவ்வாயோட தொடர்பு கொள்வதனால தொகுதியை பொறுத்த வரைக்கும் இம்முறை இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு எல் முருகன் அண்ணா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்புகள். ஸோ இவர் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ எல் முருகன் அண்ணா அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக கணிப்பும் எங்கள் கோபிநாதனுடைய ஆசையம் தான். ஸோ என்னுடைய தனிப்பட்ட ஆசையும் கிடையாது. ஏன்னா இவர் என்னெல்லாம் நான் பார்த்ததும் கிடையாது. பழங்கள் எங்கள் கோபி அண்ணனுக்கு பழக்கம்னா அவருக்கு மூலிகை இவர் ஜெயிச்சா அவருக்கு நன்மை, அவரு இவர் ஜெயிச்சதுனால அவருக்கு நன்மைனா அவருக்கு நன்மை, எனக்கு நன்மை தான். ஸோ அந்த அடிப்படையில் ஸோ என்னுடைய கணிப்பு கோபி அண்ணாவுடைய ஆசையும் திரு எல் முருகன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. அப்படி வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக செல்லும் போது அவருக்கும் உரிய சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி. அண்ணன் வாழ்த்துக்கள்னா முதல் முறையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிக்க போறீங்க. இது 100% உண்மை. என்னுடைய ஆராய்ச்சிப்படி எனக்கு கொஞ்சம் ஜோசியத்துல அறிவு இருக்குன்னா ஏஜ் தான் எனக்கு கம்மி, 34 வயசு ஆகுது. ஆனால் நான் 2015 இருந்து இதே வேலையா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜோசியத்துக்கு வந்ததுல இருந்து எலெக்ஷன் பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். எங்க தேர்தல் நடந்தாலும் நான் உட்காந்துருவேன். இப்போ இங்க சேலத்துல மேட்டூர்ல பத்மராஜன் இருப்பாரு, எங்க எலெக்ஷன் இருந்தாலும் போய் போட்டிடுவாரு. வாரணாசியில ஜனாதிபதி தேர்தலாம் போய் போட்டிடுவாரு. அவருக்கு வந்து அதான் வேலை. அந்த மாதிரி நான் இங்க உலகத்துல எங்க தேர்தல் இருந்தாலும் நான் போட்டிடுவேன். இப்படி நான் பண்ணி 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 இதுல பணம் சம்பாதிச்சனாலே போன நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நிறைய கரெக்டா சொல்லியிருக்கேன். 80% ரிசல்ட். அந்த அறிவின் மீது நம்பிக்கை கொண்டு அடிச்சு சொல்றேன், நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. தைரியமா இன்னையில இந்த வீடியோ யாராவது உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னா இந்த நிமிஷத்துல இருந்து தைரியமா இருங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள்ல. அடுத்த வட்டம் அடுத்த தொகுதி நாம் பார்க்கிறது திருப்பூர் வடக்கு. இங்கு முன்னாள் அமைச்சராக இருந்த பல்லடத்தில் எம்எல்ஏவாக இருந்த திரு MS ஆனந்தன் மேயராக இருந்திருக்காப்புல நினைக்கிறேன். திருப்பூர் வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, கூட்டணி கட்சியின் சார்பாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சேர்ந்த ரவி என்கின்ற சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக MS ஆனந்தம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அபிநயா அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சத்யபாமா அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பொறுத்த வரைக்கும் நான் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்ட இரு ஜாதகத்தில் ரவி சுப்பிரமணியம் என்கின்ற சுப்பிரமணியம் அவர்களும் MS ஆனந்தன் இருவருடைய டேட்டா பற்றி கிடைக்கலாம். பட் MS ஆனந்தன் தான் கொஞ்சம் முன்னாள் அமைச்சர்ன்றதுனாலயா இல்ல திருப்பூர்ல மேயரா இருந்ததுனாலயா தெரியல, அவருடைய விக்கிபீடியால அவருடைய எக்ஸாக்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கு. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவருக்கு சுக்கிரன், சந்திரன், ராகு கேது, குரு பகவான் பலமா இருக்கு. குருவும் சூரியனும் CPI ஐயாவுக்கு பலமா இருக்கு. ரெண்டாவது அவருக்கு வந்து சந்திரனுடைய பரிவர்த்தனை, நட்சத்திர சார பரிவர்த்தனை இருக்கு சனிக்கு. ஸோ இதன் காரணமாக பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தை பலம் பெற ஏதாவது ஒரு பஞ்சமாக புருஷ யோகத்துல ஒரு யோகம் இருக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால நான் அந்த கோச்சாரத்துக்கே போல. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு MS ஆனந்தன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் தொகுதி மாதிரி நின்றாலும் நீங்க ஜெயிக்கிறீங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று, உங்களோட ஜாதகத்துல 9ஆம் அதிபதி பலமா இருக்கு. 2வது, உங்களுடைய 9ஆம் அதிபதி கோச்சாரத்திலையும் பலமா இருக்கு. அதன் காரணமாக ஜெயிக்கிறீங்க. பட் இது அடுத்த வட்டம் உங்களுக்கு எதிராக திமுக யாராவது பலமான ஆளா நிப்பாட்டிட்டாங்கன்னா இது இதே மாதிரி ரிசல்ட் இருக்காங்க. அதனால நீங்க உங்க சொந்த ஊர்ல நிக்கிறது தான் என்னுடைய நான் இவ்வளவு நாள் பண்ண ஆராய்ச்சியில நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட காரணி. அறிவுரையெல்லாம் கிடையாது. நீங்க இந்த காசு கொடுத்து நேர்ல இருந்து கேட்டா மட்டும்தான் நான் ஜோசியத்துல சொல்லக்கூடிய பரிகாரமாகவும் ஒரு பலனாகவும் இருக்கும். இது பலன் கிடையாது. நான் கண்டறிஞ்ச சில உண்மைகள். இந்த வட்டம் வீக்கான ஜாதக ரீதியா வீக்கான நபர் இருக்கிறதுனால நீங்க ஜெயிக்கிறீங்க. இது கண்டினியூ ஆகாது. திமுக யாராவது பலமா போட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்துல பரிவர்த்தனையும் பஞ்சமுக புருஷ யோகம் இருந்தா தட்டி விட்டுரும். ஸோ ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கிற தொகுதி இந்த வட்டம் நீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க. பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும்,
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதன் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு காடேஸ்வரா தங்கராஜ் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தினேஷ் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பாலமுருகன் அவர்களுக்கும் போட்டியிடுகின்றனர். நான் போட்டிக்கு எடுத்துக்கிட்ட 2 பேருடைய ஜாதகம். நெக்ஸ்ட், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தினேஷ்குமார் அவர்களுக்கு ராகு, கேது, புதன் பகவான், சந்திரன் ஆகிய கிரகங்கள் பலமா இருக்கு. கணிச்சிடும். ராகு, கேது, புதன், சந்திரன், சனி பகவான் பலமா இருக்கு. சந்திரன் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற திரு தங்கராஜ் அவர்களுக்கு குரு, ராகு, கேது, சனி பகவான் பலமா இருக்கு. ஸோ 2மே சமபலத்தில் தான் இருக்கு. இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதனால நமக்கு நேட்டல் சார்ட்டுக்கு போகுது, கோச்சாரத்துக்கு போகும்போது ஜனனகால புதன் குரு பகவான், இவரோட ஜாதகத்தில் இருக்கிற சூரியன், சுக்கரன், புதன் மற்றும் ராகுவுடைய தொடர்பு இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற குரு பகவானுடைய பார்வையில் எந்த கிரகம் கிடையாது. சனி பகவான் பார்வையில் மட்டும்தான் 2 கிரகம் இருக்கு. அது செவ்வாயோட தொடர்புல இருக்கு. ஸோ இதன் காரணமாக இந்த தொகுதிகளில் என்னுடைய ஆராய்ச்சியில் கிடைத்த முடிவு, இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திருப்பூர் தெற்கு இம்முறை தினேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட ஆராய்ச்சி முடிவு. அப்படி ஒருவேளை இந்த முடிவு நாளை இன்னெல்லாம் ஓட்டு என்ன ஆரம்பிச்சிருவாங்க, ஒருவேளை இது நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி உண்மையாக நடந்தால் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நிறைய பேர் தெரிவிப்பாங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் அண்ணே. அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது பல்லடம் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களை ஏற்பட்டு அமைதிப்படையில் எங்க அண்ணா மணியம்மன் சொல்லுவாரு. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில திரு செல்வராஜன் அவங்க சன்னு வந்து என்ற ஒரு ஜாதகம் பார்த்தாரு. போன வட்டம் 2021 பார்த்தாரு. இந்த வட்டம் அவர் நம்மகிட்ட பார்க்கல. பார்த்துருந்தா மேபி கோயில் பரிகாரம் சொல்லியிருக்கலாம், இல்லை வேண்டானேன்னு சொல்லி அதை தடுத்துருக்கலாம். திமுகவின் சார்பாக அருமை அண்ணன் செல்வராஜ் அவர்களும், அதிமுகவின் சார்பாக பரமசிவம் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு தமிழினியன் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ராம்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். வரைக்கும் நெக்ஸ்ட், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செல்வராஜன் நான் போன வட்டம் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் சங்கந்து பார்த்தாப்புல எதுக்கும் தேவைப்படும் நோட்டில் குறிச்சு வச்சேன். அது இந்த வட்டம் தேவைப்படுது. ஸோ அவருடைய ஜாதகத்தில் சூரியன், ராகு, குரு, செவ்வாய் பலமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற KP பரமசிவம் அவர்களுக்கு புதன், சூரியன், சுக்கரன் ஆகிய 3 கிரகங்கள் பலமா இருக்கு. ஸோ இவருக்கு 4, அவருக்கு 3. செல்வராஜனுக்கு 4, KP பரமசிவம் அவர்களுக்கு 3 கிரகம் பலமா இருக்கு. இதன் காரணமாக நம்ம கோச்சாரத்தில் எடுத்து போய் பார்க்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பரமசிவம் அவர்களுடைய ராகுடைய, அதாவது அவர் ஜாதகத்தில் நின்ற ராகு நட்சத்திரத்தில் இப்பொழுது பலம் பொருந்திய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவானுடைய தொடர்புலாம் வருது. அது ஒரு பிளஸ். அதன் காரணமாக மிக 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 குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில், ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் திரு KP பரமசிவம் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையம் செய்த பல்லடம் தொகுதி வேட்பாளர்கள் ஆராய்ச்சியில் கிடைத்த முடிவு. அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் அண்ணன் பரமசிவம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒருவேளை 100, 200 வித்தியாசத்துல செல்வராஜன் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க சன்னெல்லாம் நம்ம வாடிக்கையாளர். ஸோ எப்படியோ ஒன்று யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம். பட் என்னுடைய கணிப்பு ஒன்று தான், திரு KP பரமசிவம் அவர்கள் தான் இந்த தொகுதியில் வெற்றி பெறாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற தொகுதி அண்ணா வாழ்த்துக்கள். பரமசிவம் அண்ணன் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற தொகுதி உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஜெயக்குமார் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், அந்த கேபிள்லாம் பார்ப்பாரு, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ராம்குமார் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சங்கர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெக்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு உடுமலை ஜெயக்குமார் அவர்களுக்கு சூரியன் பகவான் பிளஸ் பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு, சுக்கரன் பலமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராகு, கேது, சுக்கரன், சூரியன் பலமா இருக்கு. ஸோ 2 பேரோட ஜாதகமும் 70% பலமா இருக்கு. கோச்சாரத்தில் போய் பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற
புதனும் குருவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போயிருக்கிற ஜெயக்குமார் அண்ணாவோட ஜாதகத்தில் குரு பகவான் கோச்சாரத்தில் எந்த கிரகத்தோடையும் தொடர்பு கொள்ள. பட் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போயிருக்கின்ற ராதாகிருஷ்ணனோட ஜாதகத்தில் சனி சுக்கிரன் மீதும் அதே போல குரு பகவான் செவ்வாய் மீதும் தொடர்பு கொள்வதால் இந்த தொகுதியில குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் நம் கணிப்பு. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிற தொகுதி மடத்துக்குளம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற ஜெயராமன் கிருஷ்ணன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற சண்முகவேல், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ராதாமணி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திருமலை போட்டியிடுகிறார்கள். பொறுத்த வரைக்கும் ஜெயராமகிருஷ்ணன் அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கரன் பலமா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராகு, சுக்கரன், குரு பகவான் பலமா இருக்கு. ஸோ இதன் காரணமாக ரெண்டு பேருக்குமே சம பலங்க. இதை கணிக்கிறது கஷ்டம். ஸோ இது ரொம்ப கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பர்த் சார்ட்ல போய் பார்க்கும் பொழுது சனி பகவானும் புதன் பகவானும் சண்முகவேல் அவர்களுக்கு பலமா இருக்காது, பலமா இருக்கிறாரு. ஜெயக்குமார் அவர்களுக்கு குரு பகவான், சந்திரன், செவ்வாய் மூணுமே எலெக்ஷன் தேதி அன்னைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கும் ஜாதகமாக இருக்கிறதுனால ஸோ ரொம்ப 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 மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு ஜெய ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் அவர்கள் ஒரு குறுகிய வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை ஜெயிச்சால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா ரெண்டு பேருக்கு சமபலமா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் அவங்களுடைய திசைக்கு ஒரு பரிகாரம், புத்திக்கு ஒரு பரிகாரம், அவங்க எலெக்ஷன்ல எவ்வளவோ செலவு பண்றாங்க. அந்த அந்த ஒரு ஒரு தெருவுக்கு கொடுக்குற ஓட்டுக்கு பணம், ஒரு வீட்டுக்கு கொடுக்குற ஓட்டு பணத்துக்கு கூட கம்மியாக தான் செலவாகும். அந்த திசைக்கு என்ன கோயில் பரிகாரமோ, புத்திக்கு என்ன கோயில் பரிகாரமோ, அதே போல அந்த அந்தரத்துக்கு என்ன பரிகாரமோ, கோச்சாரத்தில் வீக்கார கிரகத்துக்கெல்லாம் ஒரு கடுமையான பரிகாரம் பண்ணிட்டு டெய்லியும் காலையில் அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலில் எந்த தெய்வம் வருதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சா இந்த மாதிரி கம்மி ஓட்டில் ஜெயிக்கிறதெல்லாம் மாற்ற முடியும். அது மாதிரி பரிகாரம் சொல்லி சில நடந்திருக்கு கவுன்சில் எலெக்ஷன்லாம். ஸோ ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ ஜோதிட பாலாஜி ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளிப்படுகின்ற கணிப்பு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். ஆனால் ரொம்ப கம்மி டிஃபரன்ஸில் தான் வரும். ஒன்று 500ல் நீங்கள் இல்லைன்னா அவர் வரது கூட வாய்ப்பு இருக்கு. பட் நான் ரெண்டையும் சொல்ல முடியாது, ஒன்று தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. அடுத்ததான் நாம் பார்க்கின்ற தொகுதி முடிஞ்சது நேர்களே. ஸோ 234 தொகுதியும் நான் நேற்றே முடிச்சிட்டேன். நியாயமா நேற்று இல்லை, முந்தானத்தை முடிச்சிட்டேன். ஸோ அஃபிஷியலாக முடிக்கிறது யூடியூப் படி இன்னைக்கு தான். ஏன்னா அதில் ஏற்பட்ட அந்த இந்த கரூர்லேயும் திருப்பூர்லேயும் ஏற்பட்ட இந்த வாய்ஸ் ஓவர்லாப்பிங் காரணமாக திரும்ப 2வது வட்டம் போட்டிருக்கேன். ஸோ 8 தொகுதியில் 5 திமுக, 5 அதிமுக, 3 திமுக கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை இதில் தமிழக வெற்றி கழகத்துக்காரங்களோ அல்லது கடைசியாக சொன்ன மடத்துக்குளம் அந்த தொகுதியோ மாறுவதற்கான வாய்ப்பு. தமிழக வெற்றி கழகம் யாராவது ஒருத்தவங்க ஜெயிக்கலாம். அதற்கு ப்ராக்டிக்கலாக ஜோசியத்தில் எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு வாய்ப்பு இல்லை. நடைமுறையில் அங்கே யாராவது ஒருத்தவங்க பலமான வேட்பாளர், பலமான ஜாதகத்தில் பலமானவங்க இருந்தால் நடக்கலாம். ஆனால் அந்த மடத்துக்குளம் ஒரு டவுட்டில் தான் வச்சுருக்கேன். அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நினச்சேன். பட் இப்போ ஸ்கிப் எதுக்கு பண்ணிட்டு ஏதோ ஒன்று கொடுப்போம், தப்பான ஆகிட்டு போகுது. நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணுறோம். அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ண எக்ஸிட் போல தப்பாகுது. நம்ம என்ன ஒரு நோட்டு, நீங்கள் அஃபிடேவிட் தாக்கல் பண்ண எல்லா ஜெராக்ஸ் பேப்பர், சொத்து விவரம், பள்ளி படிப்பு, கிரிமினல் கேஸ் எல்லாமே வருது. அதில் காரு எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்க, அந்த ஜெராக்ஸ் பேப்பர் என்ன ஒரு 2600 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் பேப்பரு, ஒரு நோட்டு, பஞ்சாங்கம், ஒரு 5 நாள் உழைப்பு, அவ்வளோதான் நம்ம பண்ணோம். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தானே, அதனால் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் எடுத்திருக்கேன். ஸோ மடத்துக்குள்ளான நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் மாஸ்டரேஷன் வந்துட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரிடிக்ஷன் முடிச்சிட்டேன். 234 ஓவரால் முடிச்சிட்டேன். ஸோ 234 வீடியோ எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு தெரியல. ஸோ அப்படி எல்லா வீடியோவும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஒரு சில வீடியோ மட்டும் பார்த்தவர்களுக்கும் நன்றி. ஸோ இது தயவு செஞ்சு இது ஒரு எலெக்ஷன் முடிவுன்னு நினச்சிக்காதீங்க. இது என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஸோ நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு உங்களை போல தான் நானும் 4 மணிக்கு மேலே தான் ஒரு கிளாரிட்டியான நிலவரம் தெரியும். பட் நான் எந்த இடத்துலையும் சாயாமல் நேர்மையாக கணிச்சிருக்கேன். நாளைக்கு உங்களை போல தான் நானும் முழுசாக ரிசல்ட் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 2031 தேர்தல் எப்படி இருக்கும், விஜய் அவர்களுக்கு, நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுமான திரு விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிஞ்சு ஓரிரு மாதங்களுக்கு பிறகு நான் ரிசர்ச் பண்ணி ரொம்ப நிதானமாக வீடியோ போடுறேன். ஏற்கனவே ஸ்டாலின் அண்ணாவை பற்றி நான் போட்டேன். 2018 அவர் பொதுச் செயலாளராக கையெழுத்து போட்ட அன்னைக்கு முகநூலில் நான் ஒரு பதிவு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பொறுமையாக கணிச்சு போட்டேன். கண்டிப்பாக எம்பி எலெக்ஷனில் நிறைய ஜெயிப்பார், அடுத்த முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு நிறையா சொன்னேன். எல்லாமே பழிச்சது. அது போல் விஜய் நான் பொறுமையாக சொல்கிறேன். கண்டிப்பாக அதுவும் பழிக்கும். அந்த வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.